லைட்னு வச்சுக்கோங்களேன். நான் எங்க வேணாலும் இருக்கலாம். நான் வந்து யூகேல இருக்கேன். என் வீட்ல இருந்து என் வீட்ல இருக்க ஒரு லைட் வந்து நான் ஆஃப் பண்ணலாம், ஆஃப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அதை ஹேக் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, நான் என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட் என்னன்னு போகும்னு பாத்தீங்கன்னா, அந்த அந்த ப்ராடக்ட்டை பத்தி படிப்பேன். 3 days டைம் எடுப்பேன். அந்த ப்ராடக்ட்டை பத்தி படிப்பேன். அந்த ப்ராடக்ட்ல என்ன ஹார்ட்வேர் சிப்செட் யூஸ் பண்ணிருக்காங்க, என்ன டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணிருக்காங்க, அது பிஎன்பி என்ன, ஐ மீன் என்பி என்ன, இல்ல வந்து சீரியல் கம்யூனிகேஷனா, பேரல் கம்யூனிகேஷனா, இல்ல என்னென்ன லைக் ஐசிஸ் மைக்ரோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணாங்கன்னா, மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணாங்கன்னா, அதுல ஏதாவது ஓஎஸ் ரன் ஆகுதா, என்ன மாதிரியான ஓஎஸ் ரன் ஆகுது, எல்லாமே பேசிக்கா நான் படிச்சுப்பேன். நீங்க வந்து மொபைலும் ஒரு கம்ப்யூட்டர் தான். இன்னைக்கு இருக்க நிறைய மைக்ரோ கண்ட்ரோலரும் ஒரு கம்ப்யூட்டர் தான், மைக்ரோ ப்ராசஸரும் ஒரு கம்ப்யூட்டர் தான். எல்லாமே உங்ககிட்ட இருக்க சிம் இருக்கு தெரியுமா, அதுவும் ஒரு கம்ப்யூட்டர் தான். ஸோ கம்ப்யூட்டரோட நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும், இந்த ஃபீல்டுக்குள்ள வரும்போது இருக்கும். அதை பத்தி நம்ம நல்லா படிச்சுட்டு அதை எதுல பில்ட் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது விஷயம், ஒரு எப்படியா இருந்தாலும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிருப்பாங்க. அது என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதுல என்னென்ன ஆல்ரெடி எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் இருக்கு, இது எல்லாமே நம்ம கத்துக்கிட்டு அப்புறமா தான் நம்ம வந்து இந்த ஓஆர்ஸ் டாப் 10 பக்ஸ் இருக்கு தெரியுமா, இதை வச்சே நம்ம அதை அட்டாக் பண்ணலாம்.